ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் கிரிப்டோசி. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான ஏர்ட்ராப் கூடிய அப்டேட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏர்ட்ராப் காயின் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மைனிங் எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற மாதிரி கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஏர்ட்ராப் சிலியா. இந்த சிலியாவை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். இவங்க நிறைய டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஓன் வேலட்டும் இவங்களே கொண்டு வராங்க, அண்ட் எக்ஸ்சேஞ்சாகவும் வர போகிறாங்க, அண்ட் டெஃபி பிளாட்ஃபார்முமே வராங்க. இப்படி நிறைய யூஸ் கேஸ் வந்து இவங்க கொண்டு வராங்க. இப்போ இவங்களுடைய ஏர்ட்ராப்பும் இதில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்போ டெய்லி வந்து ஒரு ஏர்ட்ராப் வந்து போயிட்டுருக்கு. ஸோ சைன்அப் பண்ணாதவங்க கீழே இதுக்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன், அண்டு எப்படி சைன்அப் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்து சைன்அப் பண்ணிக்கங்க. ஆனால் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி சைன்அப் பண்ணிக்கங்க. ஸோ சைன்அப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கேஒய்சியை மட்டும் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கேஒய்சி எப்படி வெரிஃபை பண்ணால் இங்கே இந்த கேஒய்சிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேஒய்சி நம்ம வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா ஒரு வேலட் வந்து நமக்கு கேட்கும். வேலட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 12 வேர்ட்ஸ் எழுதிட்டு அந்த 12 வேர்ட்ஸை கரெக்டாக சேம் ஆர்டரில் நம்ம என்டர் பண்ணோம்னா கேஒய்சி நமக்கு வெரிஃபை ஆயிரும். ஸோ கேஒய்சி வெரிஃபை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மைன் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே நான் ரன் பண்ணிக்க, ஸோ மைன் நம்ம பண்ணிக்க முடியும். அடுத்ததான் இதெல்லாம் நம்ம பண்ணதுக்கப்புறமா என்னென்னா இப்போ ஏர்ட்ராப் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஏர்ட்ராப் ஜஸ்ட் கிளிக் பண்ணலாம். இப்போ கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏர்ட்ராப் கண்டெஸ்ட் 33 இப்போ போயிட்டுருக்கு லைவில். ஸோ அந்த 33க்கு நமக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னா 10,000 பாயிண்ட் ஆல்மோஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்து கிளைம் பண்ணி முடிச்சிட்டேன். இது டெய்லி இந்த பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ ஏர்ட்ராப் 22 32 வந்து போச்சு, அப்புறம் 31 இப்படி டெய்லியுமே இந்த ஏர்ட்ராப் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இதில் வந்து நம்ம பெரிய அளவில் ஏர்ன் பண்ணுற $1,000 $2,000 ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த எக்ஸ்சேஞ்சோட நேட்டிவ் டோக்கனாக சிலியா ஃபினான்ஸோட நேட்டிவ் டோக்கனாக இது இருக்க போது, அண்ட் அந்த வேலட்டுடைய ஒரு காயினாகவும் இருக்க போது. எப்படி பிஎன்பி இருக்கோ அதே மாதிரி இவங்க பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் கொண்டு வர மாதிரி இவங்க சிலியா ஸ்மார்ட் செயின் வந்து கொண்டு வராங்க. அதனால் கண்டிப்பாக இந்த ஏர்ட்ராப் எல்லாருமே மஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ரெகுலராக இதை மைன் பண்ணுங்கள். இந்த மைன் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா நமக்கு இங்கே மேலே பார்த்தா தெரியும். ஸோ டைம் வந்து எவ்வளோ டைம் ஓடிட்டுருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ யுவர் கரண்ட்லி மைனிங் ஸ்டேஜில் நமக்கு இருக்குது. அண்ட் இன்னும் எனக்கு வந்து பார்த்தா ஒரு 2 minutes வந்து லெஃப்ட் இருக்குது. ஸோ 4 hours இன்டர்வலில் நம்ம அதை பண்ணும்போது என்னன்னா நமக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து கிடைக்குது. இதுவே இதில் வந்து நமக்கு ஃப்ரீக்வன்சி நம்ம மாற்றினோம்னாலும் அது மாற்றிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் டாப் லெஃப்ட்டில் இருக்கிறதுல அந்த செட்டிங்கை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு, அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வல் பீரியட்னு ஒன்று இருக்கும். கான்ஃபிக் மைனிங் அண்ட் இன்டர்வல் பீரியட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த செட்டிங்ஸையும் நம்ம மாற்றிக்க முடியும். இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் நமக்கு வந்து மைனிங் பீரியட்ஸ் எத்தனை மணியில் எவ்வளோ ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ 4 hours நம்ம வச்சோம்னா அதிகமான பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். 6 hours அதை விட கொஞ்சம் கம்மியான பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். 12 hours அதை விட கொஞ்சம் கம்மி. 24 hours நமக்கு வந்து டோட்டலாக சேர்த்து 30 பாயிண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. இதுவே நம்ம 4 hours மைனிங் செஷனில் எடுத்தோம்னாக்கா ஒரு 4 hours-க்கு 15,000 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நம்ம செட்டிங்ஸை மாற்றிட்டு இங்கே ஜஸ்ட் கான்ஃபிக் கொடுத்தோம்னா எனக்கு கான்ஃபிக் ஆயிரும். ஸோ அந்த டைம் முடிஞ்சதை நம்ம வந்து மைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ஒன்று. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இப்போது லாஸ்ட்டாக இவங்களுடைய அந்த கிளைம் ஏர்ட்ராப்புமே வந்து கிளைமும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கிளைம் கூட அவங்க எப்போ கொடுக்குறாங்கன்னா எண்ட் ஆஃப் த மந்த்து, அதாவது லாஸ்ட் டே, அந்த மந்த்துடைய லாஸ்ட் டேவில் தான் அவங்க கொடுக்குறாங்க. இந்த டைம் வந்து எவ்வளோ பாயிண்ட் கொடுத்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ டோட்டலாக ஒரு சிலியா டோக்கனுக்கு கிட்டத்தட்ட நமக்கு வேணும்னா 7,286 பாயிண்ட்டு ஈக்குவல்ஸு 1 சிலியா. ஒரு சிலியா டோக்கனுக்கு நம்ம 7,286 பாயிண்ட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தது. எல்லாருமே கிளைமும் பண்ணாங்க. நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸுமே கண்டிப்பாக கிளைம் பண்ணியிருப்பீங்க. கிளைம் பண்ண நபர்கள் யார் எவ்வளோ கிளைம் பண்ணிங்க அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு கமெண்ட்டில் போடுங்க. இது மற்ற நபர்களுக்குமே கொஞ்சம் ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். அடுத்ததாக இவங்களுடைய முக்கியமான இன்னொரு அப்டேட்டுமே வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை சிலியா டோக்கன் எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா, அதே இவங்க அந்த பாயிண்ட்டு யூஎஸ்டிடியாக கொடுக்குறதாகவும் இவங்க சொல்லியிருக்காங்க. அந்த யூஎஸ்டிடியை நம்ம விட்ரா பண்ணியும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ஃபியூச்சர்ஸை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் சலியா சர்க்கிள்னு சொல்லிட்டு சர்க்கிள் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டை பண்ணிகிட்டு இருக்கிறதுல ஆல்மோஸ்ட் 28 out of 30 சொல்லிட்டு அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டு அடுத்தடுத்த ப்ராக்ரஸ் இதில் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்டை ஜஸ்ட் இங்கே வந்து பாருங்களேன், இங்கே ஜூம் பண்ணி பாருங்கள். ஒரு பாயிண்ட்டுடைய வேல்யூ ஒரு பாயிண்ட் 0.01 USDTங்கிறாங்க. அப்படின்னா நம்மக்கிட்ட 1000 பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா கூட அது ஒரு 10,000 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கூட அது வந்து ஒரு நல்ல வேல்யூ ஒர்த்தபிளான அமௌண்ட் வரும். அல்லது 1 lakh பாயிண்ட் இருந்தது தான் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். இது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா இவங்க அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரிய அளவில் வந்து இதை லான்ச் பண்ணுறதுக்கான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக
இந்த ஏர் ட்ராப் நம்ம பெரிய அளவில் ஏர்ன் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்டு முக்கியமான இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் அந்த சிலியா டோக்கனை சிலியா ஆப்லேருந்து அவங்க ஏர் ட்ராப்பாக கொடுக்குறப்போ ஃபஸ்ட் டைம் கொடுக்குறப்போ எக்ஸ்சேஞ்சுக்கு வேலெட்டில் மாற்றி வச்சுக்கிட்டிங்களோ, அவங்க எல்லாருமே வேலெட்லேருந்து சிலியா ஆப்புக்கு மறுபடியும் அதை வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறமா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து அவங்க மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. வேலிடிட்டி இருக்காது அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டெட்லைன் நமக்கு ஜூலை 8 வரைக்கும் தான் இருக்குது. ஜூலை 8க்கு அப்புறமா சிலியா வில் நாட் பி அவைலபிள். அதாவது அந்த ட்ரஸ்ட் வேலெட்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. அது வந்து வேலிடாகவும் இருக்காது. அதுக்குள்ளார நம்ம ட்ரஸ்ட் வேலெட்லேயோ மெட்டாமாஸ்க்லேயோ டோக்கன் பேக்கெட்லேயோ எதில் வச்சுட்ருக்கோமோ அதில் இருக்கிறத நம்ம ஜஸ்ட் நம்மளுடைய சிலியா ஆப்புக்கு மாற்றிக்கிட்டோம்னாலே போதும். ரொம்பவே சேஃபானதாக இருக்கும். ஸோ பாயிண்ட்ஸை வந்து நம்ம ரெகுலராக ஏர்ன் பண்ணலாம், அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் இந்த மைல் ஸ்டோனுங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இந்த மைல் ஸ்டோன் ஆப்ஷனில் நம்ம வந்தோம்னா நமக்கு ஸ்ட்ரீக்ஸ் எத்தனை நாள் ரெகுலராக பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கும் நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே வந்து பாருங்கள், ஆல்மோஸ்ட் எனக்கு 475 ஸ்ட்ரீக்ஸ் இருக்குது. 600 ஸ்ட்ரீக்ஸ் நான் எடுக்கிறப்போ எனக்கு 600K பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது மாதிரி ஸ்ட்ரீக்ஸுக்குமே நிறைய வந்து கொடுக்குறாங்க. கிரிப்டோ ட்ராகன் இங்கே பாருங்கள், 800 ஸ்ட்ரீக்ஸுக்கு 800க்கு 475 எடுத்துருக்கு. இந்த மாதிரி எத்தனை நாள் நம்ம கன்சிஸ்டன்சியாக அதில் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ரெஃபரன்ஸ்க்கும் அதுக்கேற்ற மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே நமக்கு கிடைக்குது. இது வந்து ட்ராஃபீஸ் நம்ம எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாமே நம்ம அச்சீவ் பண்ண ட்ராஃபீஸு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதில் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் ஜஸ்ட் நம்ம வந்து மைண்ட் பண்ணுறது மூலியமாகவும் பெருசாக ஏர்ன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே யூஸாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை சைன்அப் பண்ணாதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் சைன்அப்க்கான லிங்க்கும் கொடுக்குறேன் அண்ட் சைன்அப்க்கான வீடியோவும் கொடுக்குறேன். அதே மாதிரி மறக்காமல் எக்ஸ்சேஞ்ச் வேலெட்டில் இருக்கிறது எல்லாமே இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அண்டு ரெகுலராக கொடுக்கக்கூடிய இந்த ஏர் ட்ராப்பையும் கிளைம் பண்ணிக்கோங்க. அண்ட் யார் யார் இப்போ எவ்வளோ ஏர் ட்ராப் கிளைம் பண்ணிங்க, எவ்வளோ சிலியா டோக்கன் கிளைம் பண்ணிங்க அப்படிங்கிறதையுமே சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் நோட்டிஃபிகேஷனில் நம்ம போய் பார்க்கலாம். இங்கே நோட்டிஃபிகேஷனில் பார்த்தா தெரியும் நமக்கு மைனிங் இன்டர்வல்ஸில் எவ்வளோ கிடச்சிருக்கு, எத்தனை பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அண்டு கிளைம் பண்ணுறப்போ எவ்வளோ கிடச்சிது அப்படிங்கிறதையுமே வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதை வந்து கிளைம் அப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வீடியோ காட்டுறேன். எனக்கு வந்து இந்த டைம் வந்து ஒரு 600 டோக்கன் கிட்ட எனக்கு கிளைமில் கிடச்சிது. ஸோ நான் நிறைய நபர்களுக்கு வந்து பார்த்தோம்னா 200 300 அந்த மாதிரி எல்லாமே நம்ம கம்யூனிட்டியில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கும் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சூப்பரான ஒரு ஏர் ட்ராப்பில் அண்ட் நல்ல ஒரு மைனிங் காயினில் ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.